தொடர்ந்து ஒரு அண்மை செய்தி பார்க்கலாம். நெல்லை மாநகராட்சி கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். என்ன நடந்தது? எதனால் இந்த சலசலப்பு ஏற்பட்டது? விவரங்களை பதிவு பண்ணுங்க ராமசுந்தரம். நெல்லை மாநகராட்சியின் மாமன்ற கூட்டம் மேயர் ராமகிருஷ்ணன் தலைமையில இன்றைய தினம் நடைபெற்றது. பல்வேறு சிறப்பு தீர்மானங்கள் இந்த கூட்டம் தொடங்கிய உடனேயே நிறுத்தப்பட்டது. கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஒவ்வொரு மாமன்ற உறுப்பினருக்கும் ரூபாய் 10 லட்சம் மதிப்பிலான அந்த வார்டு நலப்பணிகள் மேற்கொள்வதற்கு நிதி ஒதுக்கீடு செய்வதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்ட நிலையில அதற்கான அந்த அறிவிப்புகள் தொடர்பாக தேவையான கவுன்சிலர்கள் மனு அளித்து அந்த திட்டத்தினை பெற்றுக்கொள்ள மாமன்ற உறுப்பினர்களுக்கு மேயர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து அந்த மாமன்ற கூட்டத்தில் இருந்த பேச்சியம்மாள் என்ற மாமன்ற உறுப்பினர் ஏற்கனவே கொடுத்த டெண்டரையே எந்த முறையான பணிகளையும் மேற்கொள்ளாமல் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. உடனடியாக அந்த திட்டத்தை நிறைவேற்றிவிட்டு இந்த திட்டத்தை செயல்படுத்துங்கள் என மேயரை பார்த்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட உடனே மேயர் உடனடியாக கவுன்சிலரை சமாளம் செய்து வைத்து தொடர்ந்து கூட்டத்தை தொடங்கினார். அதன் பின்னர் மண்டல சேர்மன்கள் வாரியாக ஒருவராக பேசிக் கொண்டிருந்த போது மேலப்பாளையம் மண்டல சேர்மன் பேசிக் கொண்டிருந்த போது 46வது மற்றும் 45வது வார்டுகளுக்கு இடையே உள்ள ஒரு திட்டம் செயல்படுத்துவது தொடர்பான ஒரு பிரச்சனையை முன்வைத்து கூட்டத்தில் பேசினார். பல முறை இது தொடர்பாக மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை, அந்த 2 வார்டுக்குள்ள பிரச்சனையை தீர்த்து வைக்கவில்லை என்று கூறி அந்த மண்டல சேர்மன் பேசிக் கொண்டிருந்த போது அந்த சம்பந்தப்பட்ட வார்டுடைய சேர்ந்த மாமன்ற உறுப்பினர் ரம்ஜான் அலி என்பவர் இந்த வார்டு தொடர்பான அரசாணை உள்ளது, இது எங்கள் பகுதியைச் சேர்ந்த வார்டு என வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போது கடுமையாக வாக்குவாதம் மண்டல சேர்மன் மாமன்ற உறுப்பினரிடையே ஏற்பட்டது. இருவருமே திமுகவை சேர்ந்த நிலையில தொடர்ந்து கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்ட போது அந்த கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில மேயர் இருவரையும் சமாதானம் செய்து வைத்த நிலையில நான் ஒரு பெண் என்பதனால என்னை பேச விட மறுக்கிறீர்கள், நான் மேலே வருவது உங்களுக்கு பிடிக்கவில்லை என அந்த மண்டல சேர்மன் சொல்லிவிட்டு அமர்ந்தது கூட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து மண்டல சேர்மன் அமர்ந்த நிலையில மாமன்ற உறுப்பினர் அனைவரையும் அமர வைத்து கூட்டத்தில் இது போன்ற சலசலப்பான விஷயங்களை பேசக்கூடாது என மேயர் அனைவரையும் சமாதானம் செய்து வைத்துக் கொண்டிருக்கிறார். இருந்த போதிலும் கூட்டத்தில் தொடர்ந்து ஊராக பேசும்போதும் அந்த கடுமையான வாக்குவாதமும் சலசலப்பும் நிரம்பி காணப்பட்டு கொண்டிருக்கிறது. மாமன்ற கூட்டமே ஒரு பரபரப்பான சூழ்நிலை நடந்து வருகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.